டிரான்ஸ் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிரான்ஸ் இந்தியா வியாபார வாய்ப்பை பார்த்துட்டு இந்த வியாபார வாய்ப்பை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த வியாபார வாய்ப்பை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, எடுக்கலான்னு முடிவெடுத்த நபராக இருந்தாலும் சரி, ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட நான் பேசுகிறேன். டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் தொடங்கப்பட்டது 2008 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. பிப்ரவரி 10, 2025 வந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, டிரான்ஸ் இந்தியா தொடங்கப்பட்டு 18 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 18 இயர்ஸ் லெகசியோட இந்தியாவோட நம்பர் 1 நிறுவனமாக மாறக்கூடிய பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட். செகண்ட், டிரான்ஸ் இந்தியா என்பது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கான்செப்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனம், வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனம் அல்ல. டிரான்ஸ் இந்தியா வழங்குவது வியாபார வாய்ப்பு தானே தவிர வேலை வாய்ப்பு அல்ல. டிரான்ஸ் இந்தியா யாருக்கும் வேலை தராது, டிரான்ஸ் இந்தியா யாருக்கும் சம்பளம் தராது. டிரான்ஸ் இந்தியா கொடுப்பது ஒரு வியாபார வாய்ப்பு. டிரான்ஸ் இந்தியாவில் 170 வகையான பொருட்கள் இருக்குது. ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்வர்கா அப்படிங்கிற பிராண்டில் டைமண்ட் ஜுவல்லரி இருக்குது. ஸோ 170 வகையான பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினை வருமானமாக விற்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய நிறுவனம் தான் டிரான்ஸ் இந்தியா நிறுவனம். பொருட்களை பற்றின நாலேஜ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ப்ளஸ் மக்களோடு பழகுவது எப்படி அப்படிங்கிற ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் மூலமாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த வியாபாரம் செய்வதற்கான உங்களுக்கு தேவையான ஸ்கில் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி, உங்களுடைய விற்பனைக்கு ஏற்றபடி உங்களுடைய ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனம், வியாபார வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் டிரான்ஸ் இந்தியா. இன்னைக்கு எந்த ஒரு பொருளை எந்த ஒரு நிறுவனம் விற்கணும்னு முடிவு பண்ணாலும் முதல்ல விளம்பரம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இடைத்தரகர்கள் மூலமாக அந்த பொருளை கொண்டு போய் கன்சூமர் கையில் சேர்த்தணும். டிரான்ஸ் இந்தியாவுக்கு டிரான்ஸ் இந்தியாவில் நாங்கள் விளம்பரம் பண்ண மாட்டோம். டிரான்ஸ் இந்தியாவுக்கு இடைத்தரகர்கள் கிடையாது. டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிரான்ஸ் இந்தியா பொருளை விற்றாங்கன்னா விளம்பரத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் செலவாகக்கூடிய அந்த 50% பணத்தை டிரான்ஸ் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்குள்ளேயே பிரித்து கொடுக்கக்கூடிய, அந்த ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினாக பிரித்து கொடுக்கக்கூடிய வியாபார முறை தான் டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் மூலமாக டிரான்ஸ் இந்தியா செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரம். சரி, நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தொழில் பண்ணாதான் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும், வேலைக்கு போனால் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியாதுன்னு. ஆனாலும் 90% மக்கள் வேலைக்கு தான் போகிறாங்க, தொழில் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, தொழில் பண்ணணும்னா பேசிக்காக அந்த தொழிலை பற்றின நாலேஜ் இருக்கணும். அடுத்தது முதலீடு பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே சந்தையில் இருக்கக்கூடிய போட்டியை சமாளிக்கிற திறமை வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு நபர் தொழிலில் ஜெயிக்க முடியும். இந்த ரிஸ்க் நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம பேசாமல் வேலைக்கு போயிட்டு வருமானம் கம்மியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. இங்கே முதலீடு இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு, நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. அந்த பொருள் நீங்கள் வாங்கக்கூடிய டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 170 பொருளும் நான் உத்தரவாதத்தோட சொல்கிறேன், உலகத்தரமான பொருள் ஒன்று. ரெண்டாவது, மிக மிக நியாயமான விலையில் கொடுக்கக்கூடிய பொருள். ஸோ பில் போட்டு ஜிஎஸ்டியோட கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரெசிப்ட். ப்ளஸ் இந்த வியாபார வாய்ப்பு உங்களுக்கு டிரான்ஸ் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட். இதை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாமலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் சொல்கிறது வேண்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாட்டில் தலைவிரிச்சு ஆடுற மிகப்பெரிய பிரச்சனை வேலை இல்லை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேலை சொல்யூஷன் இல்லை, தொழில் தான் சொல்யூஷன். அந்த தொழிலுக்குள்ள போறதுக்கு பணம், முதலீடு மிகப்பெரிய தடையா இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு முதலீடே இல்லாம ஒரு தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் டைரக்ட் செல்லிங் கான்செப்ட். உலகம் பூரா சரித்திரம் பறிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு. டிரான்ஸ் இந்தியா இந்த நிறுவனம் இந்த கான்செப்ட் மூலமா மார்க்கெட்டில் 18 வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக லட்சக்கணக்கான சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கோம்.
ஸோ உங்களுடைய கனவுகளையும் இங்கே டிரான்ஸ் இந்தியா வியாபார வாய்ப்பின் மூலமாக நினைவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே டிரான்ஸ் இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பு தான் உங்களுடைய முதலீடு. உழைப்பை முதலீடாக வச்சு மூலதனமாக வச்சு உங்களுடைய உழைப்பின் அளவிற்கு ஏற்ப உங்களுடைய விற்பனைக்கு ஏற்ப ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினை உங்களுக்கு லாபமாக கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன், டிரான்ஸ் இந்தியா என்பது வியாபார வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிறுவனமே தவிர வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் அல்ல. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி இந்த உலகிற்கு நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிற உங்களுடைய வளர்ச்சியை ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு டிரான்ஸ் இந்தியா அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.